முதலமைச்சர் விஜய் மேடையில கடுமையாக கலாய்த்த திரு ஸ்டாலின். கான்பிடண்டா இருங்க சொல்றாரு, அவர் முதல்ல கான்பிடண்டா இருக்காரா? நாங்க தீய சக்தினா நீங்க என்ன காஞ்சி போன சக்தியா கேள்வி எழுப்பிருக்கிறது திமுக. தீர்ந்து போன சக்தி ஒட்டிய திருட்ட இவர் எவ்வளவு காஞ்சி போன சக்தியா இருப்பார்? தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டில் பாதிக்கப்பட்டிருக்கும் தமிழ்நாடு 6 மாதம் கூட இந்த ஆட்சி நீடிக்குமா என்கிற கேள்வி. பார்க்கலாம் இந்த காணொலி. ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமியில் 1 வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர்ஸ் பயிற்சி தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது. சிடாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. சென்னை அண்ணா அறிவாலயத்துல திமுக மகளிர் அணி சார்பாக நடந்த நிகழ்வுல முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய பேச்சு என்பது இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு பேச்சாக பார்க்கப்படுகிறது. அதுல குறிப்பாக அவர் சில கேள்வியை முன்வைத்திருக்கிறார். அதுல 6 மாதம் கூட இந்த ஆட்சி தாங்காது அப்படின்னு நான் பேசியதற்கு, அப்படி என்றால் இந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கான வேலையை நாங்க செய்யறோமா அப்படின்னு திமுகவை பார்த்து கதறி அழுதாங்க அப்படின்றத பேசியிருக்கிறார். ஏன் இந்த 6 மாத காலம் கூட இந்த ஆட்சி தாங்காது அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு சீர்கேடு பிரச்சனையும், மேடைக்கு மேடை பெண்கள் பாதுகாப்பு என்று பேசிய இன்றைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுடைய இந்த ஆட்சி காலத்தில் நடக்கக்கூடிய பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவம், அதுல நேற்று நடந்த ஆலந்தூர்ல ஒரு தாவேகா நிர்வாகி, அதை தொடர்ந்து ஒரு வார காலமாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீவைகுண்டம் 2 தாவேகாவை சார்ந்த பொறுப்பாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர் உட்பட அதுல சம்பந்தப்பட்டிருக்காரு. அது போக ஒரு கொடூரமான சம்பவம் பொள்ளாச்சியில பாலியல் குற்றச்சம்பவம் நடந்தது போல சேலத்துல ஒரு தாவேகா பிரமுகர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அப்ப பெண்கள் பாதுகாப்பு தொடர்பான விஷயங்கள்ல திரு விஜய் அவர்கள் எதை பேசினார், இன்றைக்கு இந்த குற்ற சம்பவங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது, இதை பற்றி கேள்வி கேட்க கூடாதா அப்படின்னு கேட்டிருக்கிறார், கேள்வி எழுப்பியிருக்கிறார் திரு ஸ்டாலின். குறிப்பாக இதுல தாவேகாவை சார்ந்த நிர்வாகிகள் இந்த பாலியல் குற்ற வழக்குகள்ல சம்பந்தப்பட்டிருக்காங்க என்ற கேள்விதான் முதலமைச்சரை பார்த்து கேட்கக்கூடிய, மக்கள் கேட்கக்கூடிய கேள்வியாகவும், ஒரு பாலியல் குற்றச்சம்பவம் நடந்திருக்கு, அதை பத்தி பேசக்கூடாது, 6 மாத காலம் அவகாசம் கொடுக்கணும் இந்த ஆட்சி அப்படின்னு சொல்றதுல நியாயம் இருக்கா? ஒரு கொலை சம்பவம் நடந்திருக்கு, 6 மாத காலம் இந்த கொலை சம்பவத்தை பற்றி பேசவே கூடாது, இதற்கும் அரசுக்கும் தொடர்பே கிடையாது, காவல்துறையை பற்றி கேள்வியே கேட்க கூடாது அப்படின்னு சொல்றதுல நியாயம் இருக்கா? ஒரு கொள்ளை சம்பவம் நடக்குது, வீடு புகுந்து நகையை திருடிட்டு போறது, பணத்தை திருடிட்டு போறது எல்லாம் நடக்கிறப்ப பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்கு. பாதுகாப்பு இல்ல, காவல்துறை பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும். இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு அந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவிக்க கூடாது. ஏன்னா 6 மாத காலம் இன்னும் ஆகல, அவகாசம் கொடுக்கணும். இப்படி சட்ட ஒழுங்கு தொடர்பான பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய நிர்வாக திறன் இருக்கு இல்லையா, திறனற்ற ஒரு அரசாக இருக்கக்கூடிய ஒரு அரசை கேள்வியே கேட்க கூடாது அப்படின்னா இதுல என்ன நியாயம் இருக்கு அப்படின்ற துணியில தான் பேசியிருக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்கள். நீங்க பல வாக்குறுதிகளை கொடுத்தீங்க, 6 சிலிண்டரை அண்ணன் முழுசா கொடுப்பாரா இல்ல எம்டி சிலிண்டரா கொடுப்பாரா அப்படின்னு சமூக வலைத்தளங்கள்ல எழுதுறாங்க. பெரம்பூர்ல மாறுவடத்துல விஜய் போய் 1 லிட்டர் மல்லிகை பூ கொடுங்க அப்படின்னு விஜய் கேட்டதாக நம்ம சமூக வலைத்தளங்களை எழுதுறத நம்ம பார்க்கணும். ஏன் கேட்டாங்க 1 லிட்டர் மல்லிகை பூ? விஜய் மாறு வேஷத்துல போய் மக்களுடைய பிரச்சனையை கேட்கிறாரு. அப்ப 1 லிட்டர் மல்லிகை பூன்னு கேட்கறாங்கன்னா அப்ப அவங்க யாரா இருப்பாங்க? கட்டாயமா நம்ம சொல்லக்கூடாது அந்த வார்த்தை, அவங்களாதான் இருப்பாங்க அப்படின்னு அந்த பூக்கரமா கண்டுபிடிச்சு சொன்னதாக நம்ம சமூக வலைத்தளங்கள்ல ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு. இதை அந்த அவங்க தரப்புல சொல்றாங்க விஜய் மாறு வேஷத்துல போறாருன்னு. இப்படி மாறு வேஷத்துல இங்கெல்லாம் போற விஜய் எங்கேயாவது பாலியல் வழக்குல பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய, குறிப்பா தாவேகா நிர்வாகிகளால, தாவேகா ஆதரவாளர்களால, தாவேகா பிரமுகர்களால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய வீட்டுக்கு விஜய் போனாரா, நேர்ல போனாரா அப்படின்ற கேள்வியதான் மக்கள் கேட்கிறாங்க, நம்ம கேட்கல. இப்படி பல குற்றச்சாட்டு இந்த ஆட்சிக்கு மேல இருக்கு இல்லையா, இதையெல்லாம் இன்றைக்கு பேசியிருக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்கள். நிதி ஆயோக் கூட்டத்திற்கு திமுக போனப்ப நீங்க அமலாக்கத்துறையில இருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த கூட்டத்துக்கு போய் முன்வரிசையில நின்னீங்களே அப்படின்னு இன்றைய முதலமைச்சர் விஜய் அன்றைக்கு பேசினாரு. இன்னைக்கு இந்த முதலமைச்சர் விஜய் என்ன காரணத்திற்காக, ரொம்ப நாகரிகமா சொல்லணும், என்ன காரணத்திற்காக நீங்க போய் முன்வரிசையில நின்னீங்க? கரூர்ல நடந்த சம்பவம் தொடர்பாக சிபிஐ வழக்கு விசாரணை தொடங்கி இருக்கு, அதனால போய் நீங்க முன்வரிசையில நின்னீங்களா
அப்படின்னு நாங்க கேள்வி கேட்க கூடாதா? கேள்வி கேட்போம். ஆனா அப்படி கேள்வி கேட்டா உங்களை போல தரமற்ற நபர்களாக நாங்க மாறிடுவோம். அப்படி தரமற்ற நபரா நாங்க இருக்க விரும்பல அப்படின்றதையும் மேடையில பதிவு செய்திருக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்கள். எல்லோரும் கடைக்கு போனா பொருட்களை வாங்குவாங்க. ஆனா இந்த முதலமைச்சர் அதிமுக எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கிட்டு இருக்காரு, பர்ச்சேஸ் பண்றாரு. அடிப்படையான கேள்வி, ஏற்கனவே உங்களுக்கு ஆட்சி அமைக்க தேவையான ஆட்கள் வந்துட்டாங்க. அப்ப உங்க கூட்டணியில இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தோழர்களை நீங்க முழுசா நம்பல அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாமா? ஒரு 4 எம்எல்ஏக்கள் தேர்தல் முடிந்து விரல்ல இருக்கக்கூடிய மை கூட அலையாத பட்சத்துல மக்களுக்கு நாங்கள் சேவை செய்தே ஆவோம், அதிமுக எம்எல்ஏவா இருந்தல்ல தாவேகா எம்எல்ஏவாக இருந்து நாங்கள் சேவை செய்வோம்னு உங்களுக்கு ஓட்டு போட்டு இரட்டை இலை சின்னத்தில் வெற்றி பெற வைத்த மக்களை ஏமாற்றி இன்றைக்கு தாவேக்கால போய் ராஜினாமா செய்து தாவேக்கால போய் இணைஞ்சிருக்கீங்களே, இது அறம்தானா? இது நியாயமா? ஊர்ல யோகியம் வரான் சொம்பெடுத்து உள்ள வைன்னு ஒரு பழமொழி, அந்த பழமொழி அப்படியே தாவேகா தலைவர் விஜய்க்கு புரிந்திருக்கு. மேடைக்கு மேட நேர்மை தூய்மைன்னு பேசின விஜய் அவர்கள் அரசியல்ல எல்லாம் தரமற்ற வேலைகளையும் கீழ்மட்ட வேலைகளையும் இறங்கி செய்கிறார் விஜய் அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. இதுவரைக்கும் திமுக அதிமுக கூட செய்யாத இந்த குதிரை பேர வேலைய இன்றைய முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார்னு நம்ம சொல்லல, இதையும் மக்கள் தான் கேள்வியாக கேட்கிறார்கள். இதைதான் மேற்கோள் காட்டி பேசியிருக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்கள். இதுதான் பிஜேபியுடைய மாடல். எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்களை விலைக்கு வாங்கி கொண்டு வர்ற மாடல இன்றைக்கு திரு ஜோசப் விஜய் செய்து கொண்டிருக்கிறார். இது நியாயமானு கேட்கிறாரு. ஒட்டுமொத்தமாக இந்த பேச்சில இருந்து நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பொருள், அவரே சொல்றாரு, தாவேகா மக்களை காப்பாற்றும் அப்படின்னு சொன்ன காலம் மாறி தாவேகாவிடமிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும், தாவேகாவிடமிருந்து பெண்களை காப்பாற்ற வேண்டும், தாவேகாவிடமிருந்து இளைஞர்களை காப்பாற்ற வேண்டும் என்கிற நிலைமை தற்போது வந்திருக்கிறது அப்படின்றதையும் போல பேசி முடித்திருக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்கள். இப்படி பல கேள்விகளை முன்வைத்திருக்கிறார். மக்களும் கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்கள். அவங்க தரப்புல இருந்து என்ன பதில் கிடைக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமியில் 1 வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர்ஸ் பயிற்சி தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது. சிடாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை.